என்ன என்ன காணோம்? என்னாச்சு? ஃபைல் ரெடியா எப்படி? ஐயோ நேரம் வேற ஆகுது. ஃபைல சீக்கிரம் கொண்டு வாங்க. இப்ப முடிஞ்சிடும் சார். நேரம் ஆகுது எனக்கு. நான் சீக்கிரம் கிளம்பணும். 8 மணி ஆகுது. நான் சீக்கிரம் முடிக்க சொன்னா இல்லையா? சீக்கிரம். ஓகே சார், ஓகே சார். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கோம், ஆளை காணோம். சரி, நேரம் ஆயிட்டு. ஆட்டோ பிடிச்சது போவோம். சரி, இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போலாம். இல்லைன்னா நமக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்து நிற்கும். அது எதுக்கு? ஆளை காணோம். திரும்பினா தானே. என்னாச்சு? இப்பெல்லாம் பண்ணாத. யாருமே இல்லைன்னா இன்னத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கோங்க. யாரும் நிற்காங்களோ? சரி, கண்டுக்காம போயிடும். ஆட்டோ ஆட்டோ. தேமொழி, தேமொழி நல்லா இருக்கியா? தேமொழி, ரியலி சாரி. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். கோவம் சரிதான். தேமொழி, உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். தெரியும் 8 மணிக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் பேசணும். உன்கிட்ட பேசணும் தேன்மொழி. தேன்மொழி, என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏன் தேன்மொழி? டைவர்ஸ் கோர்ட்டு கொடுத்துட்டா உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிருமா? பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டதே. அப்படி ஒன்றும் மனுஷங்களால பிரிக்கிற முடியாது. ஏதோ முட்டாள்தனம் பண்ணிட்டேன். புரிஞ்சு நடக்க வேண்டியனா புரியாம நடந்துக்கிட்டேன். சாரி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சாரி தேன்மொழி, அதான் மன்னிப்பு கேட்கறல. மன்னிப்பு கேட்டாலும் சரி, பாவ மன்னிப்பு எடுத்தாலும் சரி, இந்த பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க யாரு, நீங்க யாரோ நான் யாரோ, உங்களுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. எதுக்கு தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, எனக்கு இப்படி விளக்கம் கொடுக்க கூட அசிங்கமா இருக்குது. தயவுசெய்து போங்க. ஐயோ தேன்மொழி, நான் சொல்ல வந்த புரிஞ்சுக்க. நீ எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்படணும்? நான் எதுவும் பேசக்கூடாது. கோபப்படாத. எதுக்கு? அருவருப்பா இருக்கு. நீ பேச வரது எனக்கு அருவருப்பா இருக்கு. சாரி தேன்மொழி, சாரி. வீணா என்கிட்ட ஆட்டி வாங்கிறாத. நீ என்ன பண்ணு நான் காட்டி கொடுக்கல. காட்டி கொடுக்காத வரைக்கும் உனக்கு நல்லது. ஐயோ தேன்மொழி, அதான் சொல்றேன். நான் செஞ்ச தப்பு இல்ல, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். அதான் சொல்லல. பக்கத்துல நிக்கிறது கூட அருவருப்பா இருக்கு. போயிரு. எந்த உரிமையில என்கிட்ட வந்து இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? போங்க போங்க. அவமானம்னா என்ன தெரியுமா? நம்மகிட்ட பணம் காசு இல்லைன்னு நம்மள அவமானப்படுத்துவாங்களே, அது பெரிய அவமானம் இல்ல. அது ஜெயிச்சு காட்டிடலாம். காசு பணம் இல்ல, படிப்பு இல்ல, அந்தஸ்து இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டலாம். ஆனா நீ பார்த்த வேலை தேன்மொழி தப்புதான். அதான் சொல்றேன், அத்தனை நான் சரி பண்ணிடுறேன். தயவு சரியா வாழ்க்கையில வராதீங்க. தயவு சரியா வாழ்க்கையில வராதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நீ எனக்கு சொந்த மனைவி, என் மனைவி. பக்கத்துல நிக்கிறே பாவம் நினைக்கிறேன். உனக்கு தொடல அருவருப்பானது. தயவு செய்யுங்கப்பா. இப்படிலாம் சொல்லி என்ன ஒரேடியா சால் அடிச்சிராதப்பா. முன்னாடி நான் அழவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பேசுறது என் உடம்பெல்லாம் கூசுது. பா. டெனிசா, என்ன பண்ணிட்டு இருக்க?
ஏன் தேன்மொழி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தேன்மொழியா எப்படி உன் தேன்மொழியாக முடியும்? டேய் வேண்டது வேலை ஏதாவது பார்த்து அதான் குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா வீட்டுக்கு வா. ஏன் தேன்மொழிதான் சிவா, ஏன் தேன்மொழிதான் என்ன பண்ணாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னால குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும். சொன்னா கேளு, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. கோர்ட்டு எங்க ரெண்டு புருஷ மனடி இல்லைன்னு சொன்னா எங்க புருஷ மனடி இல்லைன்னு ஆயிருமா? டேய் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்க வச்சது எவன்டா? நீ தானே. எனக்கு இவ வேண்டாம், ஒழுக்க கட்டவ வேண்டான்னு கேஸ் கொடுத்தவன் நீ தானே. என்னடா உங்க அத்தானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற போலுக்கு நீ அசிங்கப்பட்டு தால புரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா முடப்பையில. இது வரைக்கும் பண்ணினதுல போதும். பாரு சொன்ன கேளு, வேண்டத வேலை பார்த்து குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை விட்டு பண்ணிடாத. அம்மாக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும் தெரியல. யார பத்தி எனக்கு கவலை இல்ல. இவன் ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி. நான் சொன்ன பொண்டாட்டிதான் செய்வேன். பாட்டு தீர்ப்பு கொடுத்தாயின என் பொண்டாட்டி நான் சேர்த்துக்கிடுவேன். இங்க பாரு, இந்த இடப்பட்ட காலத்துல என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் முழுசா ஏத்துக்கு தான் வந்திருக்கேன். என் வாழ்க்கையில என்ன நடந்து போச்சு, உன் வாழ்க்கையில என்னமோ நடந்து போச்சு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன் தேன்மொழி எனக்கு வேணும். நான் காலேஜ் கல்யாணம் பண்ண ஏன் பொண்டாட்டி எனக்கு வேணும். உன் வாழ்க்கையில என்ன நடந்தது, அவ வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. இப்ப கூட நீ பழைய போட்டுக்கிட்டு இருக்க. தெரியும் பொண்ணு தானே. பிரச்சனை பண்ணாதடா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீ வாழ வீட்டுக்கு. எதுவும் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் தான். எதுவும் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் தான். வா வீட்டுக்கு போலாம். ஐயோ எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வாடா. மார்க்கெட் அக்கேந்து போயிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். புருஷன் தானே கூப்பிடுறேன், வேற எவ்வளவு கூப்பிடலையே. என்ன உனக்கு பிடிக்கல? நான் உன் புருஷன் தானே, எப்படி பிடிக்காம போகும். நான் உன் கூட இல்லாதனால கண்ட பிரச்சனை கண்டவன உள்ள வந்தா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன். வா நான் உனக்கு இருந்தா எவ்வளவு போற மாட்டான். நீ யார மனசுக்கு வச்சு சொல்றேன்னு எனக்கும் தெரியும். இங்க பார், யாருக்கிட்ட வேணா தப்பலாம். பொண்ணு தங்கிட்ட தப்ப முடியாது. சொன்னா கேளு, வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாத. அடிச்சு செத்துருவேன். வாழ வீட்டுக்கு. ஏய் நான் என் பொண்ணாட்டி கூப்பிட்டு இருக்கேன். நீ எவனைய பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வார்த்தை விடாத கிஷோரே, ஒரு நானும் பேச வேண்டியது இருக்கும். உங்க அத்தான் இல்ல, எனக்கு வேற அத்தான் தான். உனக்கு உடன் பிறப்பு மறந்துடாத. அதான் அந்த வேலை பார்த்தானோ. ஏய் வேண்டாடா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் தேவையில்ல பிரச்சனை பண்ணிடாத. சரி வா வீட்டுக்கு போலாம். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு இங்க என்ன வேலை? பொண்டாட்டியா? என்னடா உனக்கு தான் பேசுறேன்னு பேசிட்டு இருக்கியா? எந்த உனக்கு பொண்டாட்டி? அவளுக்கும் உனக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. பொறாமையில வந்து பேசிக்கிட்டு இருக்க. பொறாம உன் மூஞ்சிலே தெரியுது. இவ்வளவு பொறாம இருக்கிறவன் டைவர்ஸ் கொடுக்காம பக்கத்தை வச்சு பாத்துருக்கணும். புருஷ பண்ணிக்கலாம், ஆயிரம் சண்டை வரும், சச்சரை வரும். அதுல தலையிடக்கு நீங்க யாரு? ஆமா அப்ப சண்டை போட்டேன். இப்ப என் பொண்டாட்டி மேல எனக்கு பாசம். நான் கூட்டிட்டு போன நினைக்கிறேன். எதுக்கு நீங்க தடை பண்ணுறீங்க? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தேவையில்லாம இந்த வேண்டாம் பாக்காத, போய்கிட்டே இரு. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல விட்டுரு. அவளுக்கு பிடிக்கலையா உங்க அத்தானுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணா தொலைச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவர் என் பொண்ணாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அத்தான். ஆனா நீ அசிங்கப்படக்கூடாது, கேவலப்படக்கூடாது, உன்னை யாரும் வெறுத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. இங்க பாரு, உனக்கும் தேன்மொழிக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பந்தம் முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவ யாரோ நீ யாரோ, பேசாம வா. இங்க பாரு, யாருக்கும் அவனை விட போறது இல்ல. என் பொண்டாட்டி எனக்கு வேணும். நான் காதலிச்ச என் தேன்மொழி எனக்கு வேணும். நான் பழைய தேன்மொழியா வாழ முடியுமா? நான் பட்ட அவமானம், அசிங்கம் எல்லாத்திலிருந்து நான் பழைய தேன்மொழியா தர முடியுமா? எனக்கு ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் அது இல்லாம பண்ண முடியுமா? என்ன அழிச்சிட்டு மறுபடியும் நான் பிறக்க முடியும்? நீங்க உங்களுக்கு பிடிச்சவ கூட நிம்மதியா வாழணுங்கக்காக, அவன் மேல உள்ள மோகத்தினால என் மேல பழிய சுமத்ததுக்காக அந்த ஆதிரா கூட நீங்க சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா பழிய போடாத அவன் மேல. யார் மேல எனக்கு பழிய பண்ண அவசியம் இல்ல. இங்க பாரு, உனக்கு டைவர்ஸ் கொடுத்ததோட அவன் ஒதுங்கிட்டான். சும்மா அவன் மேல பழிய போடாத. அத இல்ல நீ வர சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, அவன் டைவர்ஸ் கொடுத்துட்டு உன்னை விட்டு ஒதுங்கிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த கசப்பான நினைவுல இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால ராணி கூட நெருங்கி பழகினான். அப்படியா? அதான் எந்த பொண்ணு யாரும் நம்ப மாட்டாங்க. சரி நான் சொன்னா இந்த உலகம் நம்பாது. அதனால எனக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. குற்றம் செஞ்சா அவருக்கு தெரியும். நான் யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. நீங்க நான் பொண்ணு எனக்கு அவசியம் இல்ல. இவன் என்ன உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல அதெல்லாம் எனக்கு டிசைட் பண்ணல. நான் சொல்றேனே, யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டேனே. சரி போனது போட்டோம், சேர்ந்து வாழலாம். அப்படின்னா தேன்மொழி சொல்றது உண்மை. நான் இங்க இருந்து கொத்தது
நீ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா வாழலானே. உங்களை நல்லவர்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன கெட்டவளா மாத்துனீங்க. நீங்க இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கக்காக என் மேல சேர்த்த வாரி வீசுனீங்க. நீங்க நல்ல வாழதுக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழதுக்கும் நாணயத்தை என் மேல எனக்காக வாதாட ஒருத்தருமே இல்ல, போக்கட இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத்தனையும் என் மேல சுமத்துனீங்க. தாங்கினேன், எல்லாத்தையும் தாங்கினேன். இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல, எனக்கு நான் தான் உதவி அப்படின்னு நான் எனக்கு நானே போராடினேன். என் பக்கம் நியாயம் இருந்தோம், என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் சொல்ல முடியாத சூழலை என்ன தள்ளுனீங்க. நான் எந்த தப்புமே பண்ணனே என் மனசாட்சிக்கு தெரிஞ்சாலும் அந்த தப்ப செஞ்சிருக்கான அத்தனை ஆதாரத்தை நீங்க எடுத்தீங்க. நான் நீங்க போட்ட பழியை நிரூபிக்கவா இல்ல நான் என் எதிர்காலத்தை பார்க்கவா? பழி ஒரு பக்கம் சேர்ந்துட்டு போட்டனே, நான் என் படிப்பை தொடர்ந்தேன். நீங்க கொடுத்த அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு உங்களை சுத்தி உங்க குடும்பமே இருந்தது. நான் நாடியத்தோட தெரிஞ்சேன். நான் டைவர்ஸ் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக அத்தனை தப்புக்கும் நான் தான் காரணம்னு எல்லாரும் என் மேல பழி சுமத்துனீங்க. உங்க மேல எல்லாரும் இறக்கப்பட்டாங்க. நீங்க எல்லாத்துக்கிட்ட இறக்கத்தை சம்பாத்தியம் பண்ணி உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க. உங்க மேல எல்லாரும் இறக்கப்படுறாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நீங்க அதுதானே பாத்தீங்க, அதுதானே எதிர்பார்த்தீங்க. எல்லாரும் உங்க மேல இறக்கப்பட்டு நீங்க கேக்குறத உங்க கையில கொடுத்துணுங்கக்காக தானே அத்தனை பழி என் மேல சுமத்திட்டு அப்பாவிங்கிறதையும் பாவப்பட்ட ஜென்மங்கிற பேரை நீங்க வாங்குனீங்க. எல்லாரும் உங்களுக்கு இறக்கப்பட்டாங்களே, அதே நேரத்துல எல்லாரும் என்ன சபிச்சாங்க, எல்லாரும் என்ன தூற்றினாங்க. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். நான் இங்க அவமானத்திலே நிந்தையிலே துடி துடிச்சிட்டு இருக்கப்போ, வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கப்போ நீங்க ராணியை கூட்டிட்டு காஷ்மீர்ல ஹனிமூன் கொண்டாடிட்டு இருந்தீங்க. எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டாதீங்க. நான் யாரையும் விட போறதில்ல. நான் பட்ட அவமானம் நிந்தனைக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கல. நான் தேன்மொழியே இல்ல, ஒருத்தரையும் விட மாட்டேன். நான் திரும்ப சொல்றேன், நான் பதுங்கி இருந்தது பாயிருக்கதான். எல்லாரும் விழிச்ச சூழ்ச்சில நான் விழுந்தேன். ஏன்னா எனக்கு தெரியல, மனுஷங்களை பத்தி எனக்கு தெரியல. எது சூழ்ச்சி, எது அன்பு, எது பாசம், எது வேஷம், எது பொய், எதுவும் எனக்கு புரியல. அதனால நீங்க விழிச்ச எல்லா மாய வலையிலும் நான் விழுந்தேன். நீங்க விழுந்த எல்லா சூழ்ச்சியிலும் நான் அகப்பட்டேன். நான் சூழ்ச்சில சிக்க சிக்க நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தீங்க. இப்ப இதெல்லாம் சூழ்ச்சின்னு அதுல இருந்து நான் மீண்டும் வெளியில வந்து எனக்கான வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க தோத்து போய் வந்து நிக்கிறீங்க. இப்ப இந்த கரை பிடிச்சவோ அசிங்க பிடிச்சவோ உங்களுக்கு வேணும். தெரியல, நான் அவ்வளவு சொன்னேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க எல்லாம் தப்பா நடக்குன்னு எவ்வளவோ சொன்னேன். உங்ககிட்ட நான் கெஞ்சினேன். அந்த ராணி எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு போனா, அவ கிட்ட நான் அட்வைஸ் வாங்கினேன். எந்த தப்புமே பண்ணாம தலை குனிஞ்சு நின்னு. இப்ப சொன்னீங்களே ஏதோ பந்தம்னு சொன்னீங்களே, அந்த பந்தம் உங்களுக்கு அன்னைக்கு தெரியல. அன்னைக்கு தெரியல இவ நம்ம மனைவி அசிங்கப்பட்டு நிக்கிறான்னு அன்னைக்கு தெரியல. எப்படி தெரியும்? அதுல சிக்க வச்சவரே நீங்க தானே. அன்னைக்கு என்ன காப்பாத்த மாட்டீங்கன்னு உங்க முகத்தை நான் பார்த்தேன். இந்த தப்புக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் அசிங்கப்படக்கூடாது, என்னால இதை தாங்கிக்க முடியாதுன்னு உங்களை நான் பார்த்தேன். பக்கத்துல அந்த போத நிமித்தமா உங்களுக்கு என் கண்ணீர் தெரியல. ராணிங்கிற ஒரு போத உங்க பக்கத்துல இருந்ததுனால என் கண்ணீர் உங்களுக்கு தெரியல. என் பரிதவிப்பு உங்களுக்கு புரியல. ஒரு மனைவி அந்த இடத்துல காப்பாத்திருக்க வேண்டாம், ஒரு பொண்ணுங்க காப்பாத்திருக்கலாம். எல்லாம் பிளான் போட்டு தானே நடந்தது. அங்க எப்படி பத்திரிக்கை, டிவி, நியூஸ் பேப்பர்லாம் வந்தது? என் முகத்தை அத்தனை பேரும் போட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. கூனி குறுகி நின்று புழுவா துடிச்ச. உங்களுக்கெல்லாம் அப்படி அவமானம் நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமும் நான் உசுரோட இருந்ததே ஜெயிக்கிறேங்கிறதுனால தான். கண்டிப்பா நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை. அந்த பேப்பர்ல நியூஸ் எல்லாம் நான் இன்னைக்கு பத்திரம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் மறுபடியும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தினம் தினம் அந்த பத்திரிக்கையை நான் பார்ப்பேன். உங்களை மாதிரி போலியான மனுஷங்க முன்னாடி நான் ஏமாந்துடக்கூடாதுக்காக தினம் தினம் அந்த பத்திரிக்கையை நான் பார்ப்பேன். உள்ளத்தை கரப்படுத்தி என் சரீரத்தை கரப்படுத்தி நடப்பணமா இந்த மண்ணில என்ன உலா விட்டீங்க.
ஆனா நீங்க எல்லாம் குடும்பமா சந்தோஷமா தானே வாழ்ந்தீங்க. நான் தனி பொண்ணுமா தான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போதான் எல்லாத்தையும் மறந்து வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிட்டாலேன்னு கீழே தள்ள வந்திருக்கீங்க, அப்படிதானே? அதான் நான் மன்னிப்பு கேட்கறேன். என் வீட்ல பண்டல் பண்டலா என்ன நீங்க கரைப்படுத்தி போட்ட போட்டோஸ் எல்லாம் பத்திரிக்கையில வந்ததெல்லாம் அப்படியே இருக்குது. வாலிபருடன் மெடிக்கல் மாணவி எப்படி எப்படிலாமோ போட்டிருந்தாங்களே. அதெல்லாம் படிக்கும் போது அத்தனை கடந்து வந்திருக்கனே. உண்மையில நான் தான் அந்த உலகத்திலே வீரமான பெண்ணு, தைரியமான பெண்ணு. இப்போ நான் என் சொந்த கால்ல நிக்க எவன் தயவும் எனக்கு தேவையில்லை, எவன் துணையும் எனக்கு தேவையில்லை. தேவைப்படும் போது வராத உதவி அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கூட இருக்க வேண்டிய காலத்துல கூட இருக்காம தனக்கு காரியம் ஆகுங்கும் போது வந்து சேர்ற உறவே என் காலுக்கு சமம். போயிரு. அதான் சொல்றேன், நடந்து முடிஞ்சு போட்டோம். உன்னை எனக்கு விட்டு கொடுக்க முடியாது. நான் பார்த்ததுல விசித்திரமான பொண்ணு நீதான். விசித்திரமான பொண்ணு பல விதிகளை தாண்டி வந்த பொண்ணு. எல்லா வீதியும் வென்றவா. இனி இந்த தேன்மொழிக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இங்க பாரு தேன்மொழி, நடந்து முடிஞ்சு போச்சு. உனக்கு என்னால விட்டு கொடுக்க முடியாது. புரியும், நீ மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பொண்ணுல தானே? ஆமா, என் பிள்ளைய யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கடைசியா நம்பின ஒரு நல்லவனா அது அவர் மட்டும்தான். மனைவி போனானே புள்ள உங்ககிட்ட தானே இருந்தது. அந்த பிள்ளைக்காக வாழ்ந்திருக்கலாமே. நான் தானே முட்டாள்தனமான வேலையை பார்த்தேன். நான் தானே டைவர்ஸ் கொடுத்துட்டு போனேன். என் வாழ்க்கை என்ன போயிருக்கலாம். உங்களுக்கு உங்க குழந்தை கையில இருந்தது. அந்த பிள்ளைக்காகவா வாழ்ந்திருக்கலாம். என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு துணை தேவனே. ராணி பின்னாடி போயிட்டு பிள்ளைய மறந்தவர் தானே நீங்க. நான் அந்த மனுஷங்கிட்ட உதவிதான் கேட்டேன். அந்த மனுஷன் தகப்ப ஸ்தானத்தை வாங்கினது மட்டும் இல்ல, தகப்பனாவே நடந்துகிட்டாரு. நீங்க செய்யாத தியாகத்தை அவர் செஞ்சாரு. ஆமா, அவர் மேல எனக்கு ஈர்ப்பு இருக்குது. என் முன்னாடி தானே ராணி கூட ஹனிமூன் போயிட்டு ட்ரெயின்ல வந்து இறங்குனீங்க. நான் இப்ப எந்த ஹனிமூனும் போகலையே. அந்த மனுஷன் உண்மையாவே என் பிள்ளைய நேசிச்சாரு. காரணம் என்ன தெரியுமா? நான் யாருன்னு அவருக்கு தெரியும். சேர்மா, ஏன் சேர்மா? என்னைக்கு அவர் கையில என் குழந்தை கொடுத்தனோ அன்னில இருந்து உண்மையா அந்த குழந்தை நேசிக்கிறாரு. அவர் வாரிசாவே உருவாக்கி வச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்குமே திரும்ப அந்த பிள்ளைய யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட கூடாதுங்கக்காக தான் புள்ளங்கிற அங்கீகாரத்தை வாங்கி வச்சிருக்காரு. அதை என்கிட்ட அடாவடித்தனமா அதை வாங்கினாரு. நான் கொடுக்கவே இல்ல, அவர் தான் என்கிட்ட அடாவடித்தனமா வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, நான் அவரை செக் பண்ணதுக்காக சும்மா சண்டையில என் குழந்தை எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். ஜெயராஜ் அவரை அடிச்சப்போ கூட அமைதியில இருந்த மனுஷன் அவர்கிட்ட நான் என் புள்ளைய கேட்டப்போ என்ன பண்ணுனார்னு தெரியுமா? தீடு புகுந்து என்ன அடிச்சாரு. ஜெயராஜ் முன்னாடிதான் என்ன அடிச்சாரு. யாரு புள்ளைய யாருடைய சொந்தம் கொண்டாடுறது, அது என் புள்ள அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவர் அன்னைக்கு நின்று ஆக்ரோஷத்தை பார்க்கணுமே. எங்க அவர் புள்ளைய அவர்கிட்ட பிரிச்சுங்கிற பயத்துல என்ன அடிச்சதுக்கு கணக்கே கிடையாது. அப்பதான் அவர் என் புள்ள மேல எவ்வளவு உண்மையான பாசத்தோட இருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது. அவர் அடிச்சது எனக்கு வலிக்கல, அவர் என் புள்ள மேல வச்சத பாசம் தான் எனக்கு தெரிஞ்சது. அன்னைக்கே நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் அது தப்புன்னு தோணுச்சுதே. ஆனா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. அவர் என் பிள்ளை மேல வச்சிருந்த பாசம் நான் நேசிக்கனே அப்போ எனக்கு தெரிஞ்சது. உங்களை மாதிரி நான் வெளிப்படுத்தல, நான் என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி திருமொழி, போனது போகட்டும். நம்ம குழந்தையோட சந்தோஷமா வரலாமே. இங்க பாரு, நீ நல்ல யோசி, இதெல்லாம் மறந்துடலாமே. சொன்ன புரியல, ஒரு துளி கூட இல்ல. பார்த்தா அருவருப்பா இருக்கு, அவ்வளவுதான். என் மூளையில கூட நீங்க இல்ல, என் நினைவுகள்ல கூட நீங்க இல்ல. இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வந்து நிக்காருன்னா அவரும் நீங்க எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல. ஒருவேளை அவர் மயக்கம் போட்டு விழுந்தா அவர் மேல கூட எனக்கு இறக்க வரும். நீங்க செத்து கிடந்தா கூட என் கண்ணுல இருந்து கண்ணீர் வராது. பெருமை, வெறுப்பு, கோபம், எரிச்சல், அருவருப்பா இருக்கே. உங்களை நம்பி தானே கைய பிடிச்சுக்கிட்டு வந்தேன்.
நீங்க ஆதிராக்கு பல முறை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. என் மேல உள்ள கோவத்தை காட்டுறதுக்காக, என் மேல உள்ள கோவத்தை தணிக்கிறதுக்காக அவளுக்கு கூட கூட்டு சேர்ந்திருக்கீங்க. அவ சரிகாரி. உங்களை வினை கைதியா புடிச்சு வச்சிருக்கா. அது முதல்ல தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. வந்துட்டாரே. தேன்மொழி, என்னால முடியல. வைக்க பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு நீ வேணுடி. நீ ஏன் சொத்து, ஏன் பொண்டாட்டி? உன்னால என்னால விட முடியாது. நான் எப்படியாவது ஒண்ணு அடைஞ்ச தீர்வேன். எனக்கு நீ வேணும். நீ ஏன் சொத்து, ஏன் தேன்மொழி? நான் தானே உன்னை மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போட்டு வந்தேன். நீ எனக்கு சொந்தமானவா. இனி ஒன்னு அடைய வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். என் பழைய வாழ்க்கை வேணும். நான் வாழ்ந்தது பழைய வாழ்க்கை எனக்கு வேணும். ஏன் தேன்மொழி எனக்கு வேணும். இதுக்கப்புறம் நான் உன்னை புரிஞ்சு நடந்துக்குவேன். அப்ப நான் உன்னை புரிஞ்சு நடந்துக்கலதான். நான் இனி புரிஞ்சு நடந்துக்கிறேன். தேன்மொழி, தேன்மொழி. ஓய் ஏய், நான் இருக்கேன்டி. உலகமா எதிர்த்தாலும் நான் இருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு. அதுக்கு நான் பின்னாடி இருப்பேன். என் உசுரடி, என் சேர்மா. இந்த உலகம் 1000 விமர்சனங்களை உன் மேல வச்சாலும் உனக்காக நான் இருக்கேன்டி. ஐயோ, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் போச்சுது. ஓய், இங்க பாரு, நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. ஓய், இங்க பாருடி. பிடிச்சது போல இருக்கு. தனியாவும் வாழ முடியல, துணையோட வாழ முடியல. இங்க பாரு, என் கண்ணு பாரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இங்க பாரு, இங்க பாரு. தொலைச்சவன் தொலைச்சேன். ஓயாம எச்சரிச்சுட்டு இருக்க மாட்டேன். நீ பேசுனது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும். இன்னும் திருப்பி என் காதுக்கு ஏதாவது வந்தது கொண்டம் துண்டமாக்கிடுவேன். ஒன்னத்தை பத்தி தெரியல. இப்ப எதுக்காக என்ன அடிச்ச? கொண்டு இருக்கணும். விட்டுட்டேன். நான் என் விருப்பத்தை தெரிஞ்சதுக்கு நீ எதுக்கு என்ன அடிச்ச? ஏய், உன் விருப்பத்தை தாரைய வக்கத்தை போய் காட்டு. நீ பண்ண தினத்துல முடி வலிக்கு எனக்கு தெரியும். குழி தோண்டி போதச்சிருவேன். என்ன திருப்ப அவகிட்ட பேசுறத பார்த்து கொண்ட துண்டமாக்கிடுவேன். யாருங்க? போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கலெக்டர் ஆபீஸ் வந்து கலெக்டர் கை நீட்டி அடிச்சிருக்கான். தூக்கி உள்ள போடுங்க. போடுவேன். அதுக்கு வந்து ஒன்னத்துக்கு உள்ள போட்டுருவான். எங்க கை வை பாப்போம். என்ன மிரட்ட வந்திருக்கீங்களா என்ன? குடும்பமா சேர்ந்து மிரட்ட வந்திருக்கீங்க. இவனெல்லாம் நான் சொன்ன இவன் பேச்சுவார்த்தை ஆகாதுன்னு. இவனெல்லாம் யாருங்க? எவனும் வரமாட்டான். அப்படி பார்த்தா ஒன்னதான் தூக்கி உள்ள வைக்கணும். ஒரு பொண்ணுக்கே விருப்பம் இல்லாம பக்கத்துல போய் நெருங்கி பேசிருக்கா. அவ என் மனைவி. நான் சொல்லல, இவனை முடிச்சுட்டு நான் பேசுறேன். கிஷோர், நீ தப்பு பண்ணிக்கிட்டு தான் சொன்னா கேளு. நல்லா இந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போயிடாத. சொன்னா கேளு, போய மூடு. யாரு எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். நான் உள்ள போறேன். நான் வெளியில வரட்டாலும் பரவாயில்ல. இவனை இன்னைக்கு யாருங்க? கிஷோர், எல்லாமே ஒரு எல்லைக்குதான். நீ எல்லை தாண்டி போய்கிட்டு இருக்க. யாருங்க? இவனை கைது பண்ணுங்க. சின்ன வாட்டி என்ன மரியாதை பேசுற? யாருங்க? உன்னை நான் விடவே மாட்டேன்டா. நான் நேத்து உன்கிட்ட அவ்வளவு படிச்சு சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை நீ கேட்க கூடாதுன்னு தீர்மானமா இருக்கல. நீ அசிங்கப்படுத்துறல நீங்க எல்லாரும் சேர்ந்தே. அசிங்கப்படுத்துறீங்களா எல்லாரும் சேர்ந்தே? அதான் எங்க ஒழுக்கம் பண்பாடுன்னு கத்து கொடுக்கப்படுதோ அந்த வீட்டு பிள்ளைங்க தான் முதல்ல அந்த வேலையா பாக்குது. உங்களுக்கு படிச்சு புத்திமதி சொன்னாலும் மண்டையில ஏறாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய், ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? இவன் என்ன பண்ணனும் உங்களுக்கு தெரியாது? கேள்விப்பட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. அவ உன்னை எடுத்து பார்க்கறதுக்கு விரும்பலன்னு தெரியும். வேற ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி விருப்பலாத ஒரு ஆண் ஒரு பொண்ணு பக்கத்துல போய் நின்னா அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உனக்கு புரியாது. நீ பக்கத்துல போய் நின்னதே தப்பு. இதுல சேர்ந்து வாழலான்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திருக்க. இங்க பாரு, உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நேத்தே நான் உன்னை படிச்சு சொல்லியிருக்கேன். எந்த விதத்துல உனக்கு உரிமைப்பட்டவ கிடையாது. இனி அவ வாழ்க்கை அவ கையில. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு பிடிக்காது.
இல்ல அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு பிடிக்கும், நாளைக்கு பிடிக்காது, நாளை கழிச்சு பிடிக்கும், அதுக்கு மறுநாள் பிடிக்காது. மனுஷ மனம் குரங்கு மாதிரி ஒரு நிலைய இருக்காது. மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நல்லவளா தெரியவா, உனக்கு நாளைக்கு கெட்டவளா தெரியவா, அப்புறம் மறுபடி உனக்கு நல்லவளா தெரியவா. ஒரு நிலை இல்ல உன்கிட்ட. அப்படின்னா நீங்க பொண்ணுத்துல நிறுத்த சப்போர்ட் பண்றீங்க. இனி எவனும் என்ன அண்ணனை கூப்பிடணும் அவசியம் இல்ல. நான் எவனுக்கு அண்ணன் இல்ல. இந்த நிக்கான விக்கி தருணி இவனுக்கு தான் நான் கூட பிறந்தேன். கண்டவனுக்கெல்லாம் நான் அண்ணன் இல்ல. நான் எவனுக்கும் அண்ணன் இல்ல. கோவத்துல வார்த்தை விடாத. மன்னிக்கணுமா, கூட போனதுதான் அடுத்தவன் தான். எனக்கு ஒண்ணு, நான் என் கூட போனது தான் வலிக்கும். தம்பி நீ ஏத்துக்கிட்டவனுக்கு வலிக்காது. அதை நிரூபிச்சுட்டா இவன். இனி ஒரு காலமா நான் இவனை தம்பியை ஏத்துக்க மாட்டேன். வேண்டாம் பொண்ணுத்தர, வார்த்தை விடாத. தேக்கி சார், இன்னும் நீ என்ன அந்த இலக்க போற? நான் என் தம்பிகளை கூட்டிட்டு கிளம்புறேன். பொண்ணுத்தர வேண்டாம், வார்த்தை விடாத. எங்க அண்ணன் சரியாதான் சொல்றான். வேண்டாண்டா விக்கி, வார்த்தை விடாதீங்கடா. இல்லம்மா, கலெக்டர் ஆபீஸ்ல என்ன பண்ணா தெரியுமா? அண்ணன் தானே அடிச்சாரு, வேற யாரும் அடிக்கலையே. போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்றான். கேசா, எப்போ அண்ணனை போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு இவன் ஆர்டர் போட்டானோ, இனி ஒரு காலம் இவனை நாங்க எங்க தம்பியை ஏத்துக்க மாட்டோம். அன்னைக்கு நினைப்பு வந்துடாத. ஏய், ஓப்பனாவே சொல்றேன். இனி தேன்மொழி பின்னாடி உன்னை பார்த்த அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாளே. வாடா தம்பி போலாம். மாப்பிள வாங்க. மன்னிக்கணுமா, இனி எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முட்டாளே, தன்னை சுத்தி இருக்க எல்லாத்தையும் இழந்துருவான். அதுக்கு சிறந்த உதாரணம் நீதான். உன்னை சுத்தி இருந்த அழகான உறவுகளை நீ தூக்கி எறிஞ்சிட்ட. அவன் உன்னை கண்ணனா தானே இருந்தான். கைது பண்ண சொன்னியா? சொல்லு. அவர் என்ன அடிச்சாரு. இதுக்கு முன்னாடி உன்னை அவன் அடிச்சதில்ல. அது நான் தப்பு பண்ணேன், அடிச்சாரு. இப்ப நீ என்ன பண்ணுன? இப்ப நீ தப்பு பண்ணல. நேத்தே நான் உன்கிட்ட எச்சரிக்கலையா? இப்ப அவன் என்ன சொல்லிட்டு போனான் பார்த்தல? அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? என்ன உசுரோட கொண்டுட்டு போயிருக்கான். அப்போ அவர் பண்ண தப்பு இல்லையா? நான் பண்ற தப்பா? உனக்கு என்ன இப்ப உண்மை தெரியும்? எந்த உண்மை உனக்கு தெரியுமா? அவன் எழுந்தது ஏறலண்டா. அவன் அந்த மனக்குமரல பேசிட்டு போறான். அவன் செத்து போயிருந்தான்டா. வாழ்க்கைய முடிச்சுக்க போனான். தேன்மொழி தான்டா நான் காப்பாத்துறேன்னு வாக்க கொடுத்துட்டு பின்னாடி போயிருக்கா. என்ன உண்மைடா உனக்கு தெரியும்? கூட சுத்த அந்த விக்ரம் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்றல. உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு அவன் நாசமா சொல்லிக்கிட்டு இருந்தான். வேண்டாம் நீ புரிஞ்சுக்கவே இல்ல. நீ யாருமே புரிஞ்சுக்கல. சீனலா, நீ மட்டும் நல்லா இருக்குங்கிற சீனலா. ஆமாடா, காப்பாத்தணும் தான் தேன்மொழி போனா. இப்ப அவளையே அறியாம அவன் காட்டுற பாசத்துக்கு அடிமையாரா. அவன் காட்டுற பாசம் உண்மையா இருக்கு, 100% உண்மையா இருக்கு. அவ இல்லடா, எந்த பொண்ணுமே அந்த பாசத்துக்கும் காதலுக்கு அடிமையாகதான் செய்வா. ஏற்கனவே வாழ்க்கை தொலைச்ச தனக்கு நீ யாருமே இல்ல நினைச்சவளுக்கு அந்த அன்பும் காதலும் பெரிய விஷயமா தெரிஞ்சதே. யாருமே இல்லாத ஒருத்தி விரும்பல, என்னடா தப்பு இருக்குது? அவ மட்டும் அன்னைக்கு பொண்ணு தெரிய காப்பாத்தலனா அவன் இன்னைக்கு உயிரோட இருந்துக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில இழந்தது ஏராளம். உங்களுக்கு நிறைய உண்மை தெரியாதுடா. அவனை இன்ன வரைக்கும் அவனை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கானா, இல்ல அவன் சந்தோஷமா வாழ்றானா? தேன்மொழிக்காகதான். ஏண்டா ஏன் படிச்சு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கல? உனக்கு அது வேண்டாம், நீ கக்கி போட்டுட்ட, இவன் மோந்து பார்க்காதன்னு சொல்லிட்டல. அவனை சுத்தி இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. தம்பின்னு உன்னை நினைச்சான் பாரு, நீ அவனை புரிஞ்சுக்கல. கைது பண்ண சொல்லிருக்கல நீ. ஏண்டா திரும்ப அவனை சாகடிக்க? திரும்ப சொல்றேன், அவன் இனி விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா இப்ப அவன் வாழ்றது அவளால, அவ கொடுத்த உசுர்னால. நீ ஒவ்வொருத்தருடைய மனசையும் புரிஞ்சுக்கவே மாட்டல. இவன் சொன்ன உடனே அவளால ஏத்துக்க முடியல. இது வரைக்கும் அவளால ஏத்துக்க முடியல. புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கா. பிடிச்சிருக்கு, ஆனா ஏத்துக்க முடியாத சூழ்நிலை. அப்படி ஒரு நிலைமையில நீ வாழ்ந்து பாரு, தெரியும்டா. கொஞ்சமாவது மத்தவங்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சு நடந்துக்க. தான் சந்தோஷமா இருக்கணும், தாத்தா உடனே பூர்த்தி ஆகணும். தக்காரி மட்டும் நடந்தா போதுன்னு எப்போ ஒருத்தன் நினைக்கானோ அவன் மனச பிறவியே இல்ல. போடா, போய் அவன்கிட்ட பேசு. இல்லம்மா, அது வந்து ஐயோ, திரும்ப அவனுக்கு எப்படா சொல்லி புரிய வைக்க? தெரியலம்மா, நான் திரும்ப அவ பக்கம் சாஞ்சிட்டோம்னு எனக்கு தோணுது. ஐயோ, நீ என்ன சாகடிச்சிடாதடா, தயவு செய்து சொல்றேன். இதை என்னால ஏத்துக்க முடியல. அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு சாங்க என்னால முடியாதுடா. எனக்கு கொண்டுடாதடா. எனக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன சாகடிச்சிடாத. ஐயோ, என்னால விட்டு கொடுக்க முடியல. அண்ணனையும் விட்டு கொடுக்க முடியல. நான் தப்பு பண்ணிட்டு அவன் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவன் அப்படி நான் சொல்லியிருக்க கூடாது. நான் கேட்டா விட்டு கொடுத்துருப்போம். நான் தப்பு பண்ணிட்டு
தப்பு பண்ணிட்டேன். ஆனா என்னால ஏன் எனக்கு இப்படி புத்தி போச்சுதே? என்னால ஏன் விட்டு கொடுக்க முடியல? என்னால ஏன் விட்டு கொடுக்க முடியல? அண்ணே, வீட்டுக்கு வாண்ணே. இன்னைக்கு அவ வரமாட்டானே. வாண்ணே. இல்ல, வருவா. நான் அவளை பார்த்துட்டு தான் வருவேன். இவன் என்னென்ன பேசி காயப்படுத்தினானா? அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தானா? ஏன்னா அவ தைரியமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு இப்ப விளையாட்டு புத்தி வேற நிறைய இருக்குது. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டானே. யாருக்கு ரெண்டு மனம் உடைஞ்சு போகாது. அவ ஒரு பொண்ணு. இவன் இஷ்டத்துக்கு பேசியிருக்கான். அதான் வீட்டுக்கு போலாம் தான் இவ்வளவு நேரம் நின்னுட்டோம். இனி எங்க வரப்போறா? நம்ம போலாம். ஆமாண்ணே, போவோண்ணே. இல்ல இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ வருவா. மணி நைட்டு 8 மணி ஆகுதுதான். அண்ணே, அவளுக்கு தொட்டி 5 மணிக்கு முடிஞ்சிடண்ணே. போயிருப்பா. வேணா வீட்டுக்கு வேணா போயிட்டு வருமா? இல்ல, எனக்கு தெரியும் அவ வருவா. அவ வருவா. தெரியும் அவ வருவா. அண்ணே, அண்ணே போவுண்ணே. அண்ணே போவுண்ணே. இல்லடா, அவ வருவா. எனக்கு தெரியும். அவனை விட்டுக்க கூடாது. கொண்டு இருக்கணும். சரிண்ணே, அண்ணே போலாம். நேரம் ஆயிட்டுல, வீட்டுக்கு போலாம். வா. இல்லடா, நான் வரல. வருவா. நீங்களா போங்க, நான் வரல. இல்லண்ணே, வாண்ணே போலாம். இல்லடா, நான் வரல. நான் அவளை பார்க்காம வரமாட்டேன். நீங்க போங்க. அவளை பார்க்காம நான் வரமாட்டேன். அண்ணே நைட் ஆயிட்டுனே, வரமாட்டானே. ஏய் வருவாடா. அவ வருவா. எப்படித்தான் அதான் என் பொண்ணு தரண்ணே. அவன் நேசிச்சா அவன் அன்பு உண்மையா இருக்கும். அவன் காதல் உண்மையா இருக்கும். சரிண்ணே, நாங்க தள்ளி நிக்கிறோம். பேசிட்டு வா. சரிடா. பாரு, அவனை நான் கூட்டிட்டு வரல. அவங்க போயிட்டாங்க பாரு. இங்க பாரு, எதையும் நினைச்சு இங்க பாரு. யாரும் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் இருப்பேன். இந்த உலகத்துல என் கூட யாரு இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் உன் கூட இருப்பேன். அம்மாவையே ஏத்து வந்துட்டேன். அம்மா முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் சொன்னேன், என் கூட யாரு இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் உன் கூட இருப்பேன்னு. எதுக்காக நான் இருக்கேன். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு கலமும் சம்மதிக்க மாட்டாங்க. விஷயம் தெரியல. தெரியலன்னா கூட ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி யார் சம்மதிப்பா? என்னால முடியல. விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. அப்பல இனி எந்த இடத்துல தலை குஞ்சு விட மாட்டேன். தெரியும். அன்னைக்கு நீங்க அதுல கேஸ் கொடுத்தான்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் அது அந்த கேஸ் இல்ல வேறன்னு. எனக்கு தெரிஞ்சுட்டு அப்ப கூட என்ன ஸ்டேஷனுக்கு வர விடாம எல்லாத்தையும் பேசி முடிச்சது நீங்க. நான் இனி எங்கேயும் தலை குனிய கூடாதுன்னு என்ன வர விடாம கேஸ் முடிச்சீங்க. தெரியும். அவமானப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கீங்க. என்ன உனக்கு புரியுதுல? புரியுதுல? விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கவே மாட்டேன். உலகமே எதிர்த்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, விட்டு கொடுக்க மாட்டேன். அவமானப்படவும் விட மாட்டேன். என் சொத்தை இந்த நம்பிக்கை போதும் எனக்கு. இனி யார் எதிர்த்தாலும் விட மாட்டேன். இந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும். இந்த நம்பிக்கை எனக்கு போதும். நம்ம தனியா இருக்கும் போது இப்படி பேசணும். இது பப்ளிக். அதான் இங்க யாரும் இல்லையே. ஆனா பப்ளிக் பாப்பாங்க. அதான் இங்க யாரும் இல்லையே. யாரும் இல்லைன்னா இப்படி தானே பேசணும். அண்ணே, நான் போயிட்டு வரேன். தொடக்கி வரட்டா? நான் வரட்டா? நான் வரேன். நான் வரேன். புரியுது. அம்மா கிட்ட பேசணும். அம்மாக்கு என்னை பத்தி தெரியும். நான் இப்ப போய் பேசிடுறேன். பயப்படாத. அம்மாக்கு என்னை பத்தி தெரியும். அம்மா ஒரு காலம் நான் வெறுத்துக்கிட மாட்டேன். நீ எப்படியோ அப்படிதான் அம்மாவும். சும்மா கோவப்பட்டுட்டு வந்தேன்.
என் பழி பயப்படாத. சரி முத அங்க போங்க. சரி நாளைக்கு வரேன். சரி